சுஜாதா, நான் பெருங்குடியிலேருந்து வரேன். பிரதரோட மெசேஜ் 10 மணி மெசேஜ் டெய்லி கேட்பேன். பழைய மெசேஜில் ஒன்றில் அழுத்தம் திருத்தமாக பிரதர் சொன்னாங்க, உன் கடன் லாக்கரில் இருக்கிற நகை எல்லாம் சேஃப்டி லாக்கருக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதேபடி நான் அந்த கொஞ்சம் நகையில் பாதி நகை வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்துட்டேன். இன்னும் பாதி நகை இருக்குது. கர்த்தரும் பிரதரும் சிவம் பண்ணி எனக்கு அதை திரும்ப அந்த நகையை கொண்டு வந்து மீட்டு தரணும். அதுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியாக ஆண்டவர் இங்கே நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். நான் எப்போதும் அங்கிளுடைய ப்ரேயர் நைட்டில் நம்பிக்கை சேனலில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்போல்லாம் நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கணும், அவருடைய வார்த்தை தான் நான் ஆறுதல் படுத்தும். ஒரு சான்ஸ் கிடச்சிது அங்கிளை பார்க்குறதுக்கு. என் கசின் மூலியமாக அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சதுனால அவங்க மூலியமாக நான் தற்செயலாக போனேன். சரி, அங்கிள்கிட்ட என்றைக்காவது நம்ம பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் போன காரியத்தை குறித்து என்னால் அன்றைக்கி பேச முடியல. வேலைக்காக ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு திரும்பி வந்தேன். நம்ம போன காரியம் என்னமோ, ஆனால் அங்கிள் ப்ரேயர் பண்ணது வேறு விஷயம். ஏன்னா நான் வேலைக்கு போகணுன்ற தாட்டில் இல்லை. எனக்கு 10 இயர்ஸ் கேப் ஆகிடுச்சு. அந்த ஒரு எண்ணத்துலேயே நான் இல்லை. ஆனால் இதை குறித்து அங்கிள் இப்போ எனக்கு ப்ரேயர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் அம்மாக்கிட்டேயே சொன்னேன். நான் சொல்ல வேண்டியது எதுவுமே நான் அங்கிள்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி. அப்புறம் அது அப்படியே போச்சு. நான் போனது February மந்த்து. ஆனால் நான் March 7 ஒரு வேலையில் ப்ளேஸ் ஆனேன். ஆண்டவருக்கு நான் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து போனேன். ஆனால் அங்கிள் மூலியமாக ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஒரு வேலைக்கு போகணும் அடுத்ததுன்னு. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திடீர்னு அதே February மந்த் வந்துச்சு. நான் March 7 எனக்கு வேலையில் நான் ஜாயின் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். நினைக்க முடியாத அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அதுக்கு முன்குறித்தே அங்கிள் மூலியமாக எனக்கு ஆண்டவர் பேசினது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு நீக்கப்பட்ட நுகங்கள். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் எடுத்து வாசிப்போமா? கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே என்று சொல்லப்பட்டிருக்கிற. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுகிற காலம் இந்த காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அக்காலத்தில் உன்னை ஒடுக்கினவனை ஒளிந்து போக பண்ணி பொன்னகரின்னா என்ன தெரியுமா? மேட்டிமையாக இருந்தவனை எல்லாத்தையும் ஒளிந்து போக பண்ணி இனி நீ சமாதானமாக நிம்மதியாக உன்னுடைய குடும்பத்தை உன் பிள்ளைகளை அழகாக நடத்த கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை அமைத்து கொடுக்கும்படிக்கு இன்றைக்கு வைராக்கியமாய் ஆண்டவர் வந்திருக்கிறார். முதல்ல சொல்கிறாரு, உன் துக்கத்தை உங்கள்கிட்டேருந்து எடுத்து போட போகிறேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு துக்கம் தொண்டை அடைக்குது, துக்கத்தினால பேச்சு வரல, துக்கத்தினால என்னால் ஜெபிக்க முடியலை, ஜெபிக்கணுன்னு நான் முட்டி போட்டு உட்கார்ந்தாச்சுன்னா என்னென்னமோ காரியங்கள் என்னுடைய சிந்தனையில் என்னை ஜெபிக்கக்கூட விடாத அளவுக்கு என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. மன அழுத்தங்களுக்கு இன்றைக்கு விடிவு காலம், டிப்ரெஷனுக்கு இன்றைக்கு விடிவு காலம். நான் நம்பி வாழ்க்கப்பட்டு போனேன், நான் கொடிய வேதனை அனுபவிக்கிறேனே, கொடுமை அனுபவிக்கிறேனே, என்னை இங்கே கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். நம்பித்தானே இந்த இடத்துக்கு போனேன், என்னை ஏமாற்றிட்டாங்களேன்னு நினைக்கலாம்.
நம்பித்தானே இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணேன், என்னை ஏமாற்றிட்டாங்களே. நம்பித்தானே பணத்துக்கு வேலைக்கு பணம் கொடுத்தேன், விசாவுக்கு பணம் கொடுத்தேன், என்னை ஏமாற்றிட்டாங்களே. நம்பித்தானே இந்த இடத்துக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்தேன், என்னை ஏமாற்றிட்டாங்களே என்றெல்லாம் அநேகருடைய இருதயம் துக்கப்பட்டு, நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் வீணா போச்சேன்னு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள் எல்லாருடைய முகத்தை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன, மகனே நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன, உடைய எல்லா துக்கத்தையும் நான் சந்தோஷமாய் மாற்றி உன் அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றி இந்த இடத்திலிருந்து நீ போகும்போது உன் துக்க நாட்களுக்கு முடிவும். ஏசாயா 60 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அழகாக ஆண்டவர் சொல்கிறார், இனி கொடுமை உன் வாழ்க்கையிலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலும் இருக்காது. நிறைய கொடுமைகளை நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கிறீங்க, சித்திரவதைகளை அனுபவிச்சிட்ருக்கிறீங்க. ஆண்டவரே இப்படியெல்லாமா வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், விரோதிக்கு கூட இப்படி ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது ஆண்டவர், இது என்னோட நின்று போகட்டும், என் விரோதிக்கு கூட இப்படி ஒரு காரியம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நீ படுகிற கஷ்டங்கள், நீ அனுபவிக்கிற கொடுமைகள், கொடூரங்கள் இன்றைக்கு வேதனை உனக்கு கொடுத்திருக்கலாம். 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தாய், அவளுடைய பேர் கானானிய ஸ்திரீ என்று அவளுடைய ஊர் பேரை வச்சு ஆண்டவர் பேர் போட்டிருக்காரு. தன்னுடைய பிள்ளை கொடிய வேதனை அனுபவிக்கிறாள் என்று ஆண்டவரிடத்தில் வருகிறாள். என்னுடைய மகளை ஒரு அசுத்தாவி பிடிச்சி அவளை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாள், மிகவும் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கொடிய வேதனை அனுபவிக்க அவள் படுற கொடுமை என்னால் தாங்க முடியல, என் வாலிப மகள் படுகிற கொடுமை என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, அவளை எப்படியாவது அதிலிருந்து விடுதலையாக்க உங்களால் மட்டும்தான் முடியும், நான் நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே. அவளுடைய கொடிய அனுபவத்திலிருந்து, அந்த கொடிய வேதனையிலிருந்து அவளுக்கு ஒரு விடிவு காலம் வேணும். ஆண்டவருடைய விசுவாசத்தை செக் பண்ணும்படி சொன்னார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கறது சரியில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அவள் என்ன தெரியுமா சொன்னால், ஆண்டவரே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், உங்கள் பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை நாய்க்குட்டியை நீங்கள் கொடுக்க வேண்டாம், உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கீழே விழுகிற அந்த எச்சில் துணிக்கையில் ஒன்று கிடச்சா கூட என் பிள்ளை பொழைச்சிருவா ஆண்டவரே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குரியதை தர வேண்டாம், கீழே விழுகிற எச்சில் துண்டுகள் என் பிள்ளைக்கு கிடைச்சா போதும், என் பிள்ளையுடைய அந்த அடிமைத்தனம், அந்த கொடிய வேதனை மாறும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலிலே கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணலை. ஆண்டவர் சொன்னார், நீ போ மகளே, உன் பிள்ளை பழைச்சிருப்பா. ஹல்லேலூயா. இவன் திரும்பி போகும் பொழுது அந்த கொடிய வேதனையிலிருந்து கர்த்தர் அவளுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிறதை கண்டு அவருடைய இருதயத்தில் பெரிய சந்தோஷம். இன்றைக்கு அந்த தாயை போல நீங்களும் கொடிய வேதனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறேன், என் பிள்ளை கொடிய வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறான், ஆண்டவரே இதிலிருந்து எப்படியாவது என் பிள்ளையை நீர் விடுதலையாக்கும், இந்த நரக வாழ்க்கையிலிருந்து என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் அவளுக்கு செய்த அற்புதத்தை இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் எல்லா துக்கமும் இனி சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். வாலிப மகள் வந்து சொன்ன காரியம், ஐயா என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் அடுக்கடுக்காய் வந்து கொண்டிருந்தது. முதல்ல அவளுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை செய்துட்டு இருந்தவ அந்த வேலையிலிருந்து இவளை நீக்கி விட்டார்கள். ஒரு பக்கத்தில் அதை நம்பி நிறைய கமிட்மெண்ட்டில் இருந்தால் அது மனதிற்கு ஒரு விதமான அழுத்தத்தை குடிச்சு வேலை போயிடுச்சின்னு இதெல்லாம் எப்படி நான் செய்வேன். ரெண்டாவது அவளுக்கு என்னென்னா சுகர் வியாதி ஹையில் இருக்குது, உச்ச கட்டத்தில் இருக்குது. இதிலிருந்து எப்படி நான் இதிலிருந்து வெளியே வருவேன், 600-650 சுகர். மனவேதனையில் அவள் ரொம்ப துக்கத்தோடு இருந்தா. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் தாண்டி அவளுக்கு திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அடுத்து இதெல்லாம் அடுக்கடுக்காக வந்துட்டுருக்கு. அப்படியே ஸ்ட்ரோக் வந்து அதுலேருந்து அப்படியே மீளலான்னு இருக்கிறதுக்குள்ளால் பார்த்தீங்கன்னா 2 முறை அபார்ஷன். ரொம்ப வருஷமாக அவளுக்கு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை கிடச்சி கொஞ்ச நாளில் அது அபார்ஷன் ஆகிடுச்சு. ரெண்டாவது மறுபடியும் கொஞ்ச நாளில் ஒன்று கிடச்சி அப்படியே டக்குன்னு அபார்ஷன் ஆகிடுச்சு. மன அழுத்தத்தில் பிரெயினில் உள்ள நரம்பு ஏதோ வெடித்து திடீர்னு மயக்கம் போட்டு கோமாவுக்கு போயிட்டா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கதறி 15 நாட்கள் அந்த குடும்பம் தவித்தது. டாக்டர்ஸ் எல்லாம் பிழைக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டாங்களாம்.
அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய தகப்பனார் ஒரு நாள் எங்கள் அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி, எப்படியாவது பிரதர் ஃபோனில் ஒரு ப்ரேயர் பண்ணால் ஐசியூவில் 15 நாளாக கோமாவில் இருக்கிற என் பிள்ளை உயிர் திரும்பி வந்துடுவா, ஒரு சின்ன ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கதறி தகப்பனார் அழுதார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அது காரியம் எனக்கு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணி ஐசியூவில் பிள்ளை இருக்கிற இடத்துல போய் ஸ்பீக்கரை ஆன் பண்ணி விட்டுட்டு, நீங்கள் இப்போ நான் சொல்கிற ஜெபத்தை அவளுக்கு உணர்வு இல்லைன்னாலும் கோமாவில் இருந்தாலும் இப்பொழுது கோமாவையும் தாண்டி ஊடுருவி போகிற தேவனுடைய வல்லமையின் வார்த்தை அவளுடைய செவிகளுக்குள்ளே போகும்படி நீங்கள் போய் இப்போ நீங்கள் அந்த பிள்ளை கேட்கும்படியா இப்போ நீங்கள் போங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். ஜபிக்கும்போது ஆண்டவரிடத்தில் சொன்னேன், திராணிக்கு மேலே ஒரு நாளும் சோதிக்க மாட்டேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. திராணி மிஞ்சி போனதில் அவள் வெக்ஸ் ஆகி டிப்ரெஷனில் போய் அந்த டிப்ரெஷன் உச்சகட்டம் அவளுடைய பிரெயினில் பாதிப்பை கொடுத்து, ஆண்டவரே என் பிள்ளை சொத்த பணம் மாதிரி 15 நாளாக கிடக்கிறான், அசைவில்லாமல் கிடக்கிறா, டாக்டரெல்லாம் கைவிட்டாச்சு ஆண்டவரே, ஆனால் நீ கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே. அதன் நிமித்தம் இந்த தகப்பனார் எடுத்திருக்கிற கடைசி முயற்சி அந்த மகளுக்காக ஊழியக்காரர் மூலமாக ஜெபம் பண்ணா என் பிள்ளை உயிரோட எழும்போ என்று சொல்லி நம்பி தகப்பனார் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. நம்பினவர்களை கைவிடாத தேவனே, விடுவிக்கப்பட்ட வாலிப மகளை அவள் கையிலே ஒப்பு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதை ஜெபத்தை சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சு, நீ சாகாமல் பிழைத்து வந்து கர்த்தருடைய செய்கையை விவரித்து சொல்லுவாய். அவர் உன்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த வார்த்தையை சொன்ன உடனடியாக முடிக்கவும் திடீர்னு அவளுக்குள்ளால உணர்வு வந்து அவள் ஒரு தரிசனத்தை பார்க்க ஆரம்பித்தாளாம். என்ன தரிசனம்னா, ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு கையில் ஒரு பென்னு வச்சுட்டு இட்ஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேனாவை குத்தி அந்த பேனாவில் உள்ள அந்த மொனை, அந்த நிப்பில் உள்ள மொனை உடையுது. டக்குன்னு இவளுக்கு அந்த உணர்வு வந்து விட்டது. ஹல்லேலூயா. அவள் சொல்கிறா, கடைசியாக நான் பார்த்த தரிசனம், ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இட்ஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த பேனாவை குத்துறாரு, அந்த நிப்பு உடையுது. அடுத்த நிமிஷத்தில் நான் கண் விழித்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நுகத்தடிகளை முறிக்கிற ஆண்டவர். தொடர்ந்து 2 மிஸ்கேரேஜ். எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு குழந்தை கூட இல்லை. குழந்தை இல்லாத நேரத்தில் எப்படி அந்த 2 மாதம் 3 மாதம் தங்கி அது கலையும் போது அதை விட கொடிய மனவேதனை ஒன்றுமே இருக்க முடியாது. சரீர வேதனையாவது பொறுத்துக்கலாங்க, இந்த மனவேதனை தான் தாங்க முடியாத கொடுமை. அது அழுத்தம், அதை தாண்டி வேலை போகுது. அடுக்கடுக்கான சோதனைகள், இழுக்க முடியாது. அதான் சொன்ன மாடு இழுக்க முடியாமல் அந்த ஏத்தத்தில் ஏறி போகும் பொழுது அடி வாங்கினது நிமித்தம் அந்த அடியினுடைய வலி தாங்க முடியாமல் இன்னொரு அடி வாங்கக்கூடாது ஏறி ஓடுறது மாதிரி நீங்கள் எல்லாம் தம் கட்டிட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல உன் துக்கத்தை உன்னை விட்டு எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இனி கொடுமை உன் வாழ்க்கையிலும் அழிவும் நாசமும் உன் ஏழ்கையிலும் இருக்காது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவருடைய வெளிச்சத்தினாலே இருட்டறையில் கடந்து நொந்து போயிருக்கிற நீ இனி வெளிச்சத்தை காண்பாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு. அல்லேலூயா. அடுத்து உன் தத்தளிப்பு அப்படின்னா, வாழ்க்கையில் தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்க, நடுக்கடலில் தத்தளிச்சிட்டு கரை சேர முடியாமல் ஒருத்த எப்படி தடுமாறிட்டு பொழைப்போமா பொழைக்க மாட்டோமா, கரை சேருவோமா சேர மாட்டோமா என்று தடுமாறிக்கொண்டிருக்கிற ஒரு மனசு மரண பயத்தில் எப்படி இருக்குமோ அதான் தத்தளிப்புன்னு சொல்லுவாங்க. சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது, உயிர் தப்பிப்பு பிழைப்போமா என்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது. இதிலிருந்து மீண்டு வருவோமா என்கிற நம்பிக்கை இருக்காது. அது கடனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், வியாகுலமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய சோதனை கடலில் இன்னைக்கு நீங்கள் விழுந்துட்டு தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை இன்னைக்கு உன்னை விட்டு நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்க, ஒரு பிசாசு உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி வச்சு ரிமோட் இயக்கிறது மாதிரி இயக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு அதில் இருந்து விடுதலை. ஒரு முறை ஒரு தாயார் வந்து சொன்னாங்க, என் மகனை ஒரு பொண்ணு ரிமோட் கையில் வச்சுருக்க ரிமோட் மாதிரி வச்சு இயக்கிட்டு இருக்க, அந்த ரிமோட்டு இயக்குனா அது எப்படி டிவி அது சொல்கிறதெல்லாம் செய்யுமா, அதே மாதிரி அவளே கதின்னு சொல்லிட்டு
இவனை ரிமோட் மாதிரி வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறான். அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறான். என் பிள்ளை யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கிறான் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் இப்படி இருக்கிறவன் இல்லை, ரொம்ப நல்ல பையன். இப்போ மந்திரிச்சு விட்டா மாதிரி எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். அவன் சொன்னால் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தை கேட்குறான். வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். என் பிள்ளை எனக்கு வேணையான்னு கேட்டாங்க. அடிமைத்தனம் அடிக்ஷன் ஆகிட்டான் அவன் மேலே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது தாய்மார்களுடைய தகப்பன்மார்களுடைய நியாயமான விருப்பங்களை கர்த்தர் பார்த்து கட்டாயம் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஊதாரி மைந்தன் வெளியே போனான். அவங்க அப்பா வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தார். போனவன் எக்கேடுனாலும் கெட்டு ஒளியட்டுன்னு இல்லை. அந்த அப்பா வீட்டில் அந்த பிள்ளை போன வாசலையே பார்த்துட்டு இருந்தார். கண்டிப்பாக என் பிள்ளை ஒரு நாள் திரும்பி வருவான், என் பிள்ளையை நான் மறுபடியும் கட்டி அடைப்பேன், என் பழைய பிள்ளை எனக்கு கிடைப்பா என்ற நம்பிக்கையில் அந்த தகப்பன் இருந்தார். அவருடைய நம்பிக்கை வீண் போகல. அதே மாதிரி நான் சொன்னேன், எப்போவுமே ஜெபிக்கும் போது பைபிளில் அதுக்கு சம்மந்தப்பட்ட காரியத்தை கனெக்ட் பண்ணி கொக்கி போட்டு இழுத்து, இதில் இப்படி நடந்தது ஆண்டவரே, என் பிள்ளைக்கு செய்யுங்கன்னு சொல்லுவேன். இதுதான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம். நான் சொன்னேன், பழைய பிள்ளையை அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை நீ திருப்ப. இன்னைக்கு இரவோடு இரவாக ஒரு மாற்றம் வேணும். இந்த அம்மாவால் இந்த கொடுமையை தாங்க முடியலை. என் பிள்ளை எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. பொண்ணையோ பொருளையோ கேட்கல ஆண்டவர், என் பிள்ளைய தானே நீங்கள் தாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ என் பிள்ளை என் கையில் இல்லை, தூங்க மட்டும் வீட்டுக்கு வர்றான், ஃபுல்லாக அவன் கூட தான் இருக்கிறான். ஆண்டவர், என் பிள்ளை எனக்கு வீட்டு தாங்க ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை திருப்புவேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு சாயங்காலம் இவன் போகும்போது எவ்வளவுக்கு அவளை நம்பி இருந்தானோ அதுக்கு நேர் மாறான ஒரு சம்பவத்தை இவன் கண்ணெதிரிலே காண கர்த்தர் அனுமதித்தார். அப்பதான் இவன் எதுக்காக தன்னை வளைச்சி போட்டிருக்கான்ற எண்ணம் புத்தி தெளிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஊதாரி மைந்தனுக்கு புத்தி தெளிந்த பொழுது தகப்பன் வீட்டை நினைச்சு பார்த்தான். அதை பார்த்த உடனே அவனுக்கு புத்தி தெளிவு வந்தது. இவளுக்காக, இவ்வளவு கேவலமானவளுக்காகவா என் குடும்பத்தை எல்லாத்தையும் பகைச்சிட்டு கிடந்தேன், என்னை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுலேருந்து நேராக வீட்டுக்கு வந்தா. அம்மா, எனக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் பொண்ணு பார்க்கலாம், அந்த பொண்ணு எனக்கு வேண்டாமா, அவள் எப்படிப்பட்டவன்னு ஆண்டவர் எனக்கு காட்டிட்டாருமா. திருந்தின மைந்தனை அந்த தாயார் கண்டார்கள். இந்த தாயினுடைய கண்ணீர், என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளை எப்படி கலகலப்பாக இருந்தவன் இப்போ அவன் அவனாவே இல்லையே. அடிமைத்தனம் இவை எல்லாவற்றிலிருந்து அவர்களை நீக்குகிற ஆண்டவர் இன்றைக்கு அது எல்லாத்திலிருந்து நீக்கி இளைப்பாற பண்ணும் காலம். நிம்மதியாக இனி காலத்தை ஓட்ட வைக்கிறதுக்கு இதே போல் நீங்களோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் குடும்பமோ, உங்கள் மகனோ மகளோ என்ன கொடுமை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி, இதிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். இது ஒரு விடுதலையின் நேரம். உடைய எல்லா துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிற நேரம். உன்னுடைய அழுகையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற நேரம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அவைகள் பலிக்கும். அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரட்டும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுவதாகன்னு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதன் நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும்
பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகன்னு செபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள், ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக என்று செபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ, ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வரையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக மக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் என்னுடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் இனி உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது. எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக. சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும். கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும். கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாக நான் செபிக்கிறேன். இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக. எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள், அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளிலே இப்பொழுது இறங்கி வருவீராக. எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் தன்னுடைய 2 கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும். இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக. யூட்ரஸில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக. ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் மறைந்து போவதாக. தெய்வீக சுகத்தை தாரும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே. குணமாக்கி அழகு பார்ப்பீராக. வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங்,
அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.